வணக்கம். யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் கடற்படை தளபதியின் அடையாள அணிவகுப்பு, புலிகள் உறுப்பினர் அழைக்கப்பட்டதால் நாமல் ராஜபக்ச கண்டனம். செம்மணி சான்று பொருட்கள் 200 பேர் பார்வையிட்டும் எவரும் அடையாளம் காணவில்லை. செம்மணி அகழ்விற்கு அரசு முழு ஒத்துழைப்பு, சர்வதேச தலையீடு தேவையில்லை என பிரதி அமைச்சர் அறிவிப்பு. ஜனாதிபதி நிதியத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறவுகளுக்கு நிதி வழங்கியதாக அமைச்சர் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பில் அதிகரிக்கும் புற்றுநோய் பாதிப்பு, 7 பேரில் ஒருவருக்கு வருவதாக மருத்துவர் கவலை. ககவத்தை துப்பாக்கிச் சூட்டு வழக்கு, அடையாள அணிவகுப்பில் 2 சந்தேக நபர்களை உறவினர்கள் அடையாளம். வட இந்தியாவில் கனமழை வெள்ளம், பலர் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம். பிரிட்டனின் புதிய குடியேற்ற சட்டம், சட்டவிரோத குடியேறிகள் பிரான்சுக்கு திரும்பி அனுப்பப்படுவர். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டு அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவரை அடையாளம் காட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் புலனாய்வு பிரிவின் பிரதானி அழைக்கப்பட்டுள்ளதாகவும் இது முற்றிலும் தவறானது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எம்பி நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். அரசு அதிகாரிகளை மலினப்படுத்தும் வகையில் இந்த அரசாங்கம் செயற்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று இடம்பெற்ற பொலிஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலே அவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பொலிஸ் மாதிபரை பதவி நீக்கம் செய்வதற்கான விவாதம் நபர் பற்றி எமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த உயரிய பதவி பிரச்சனைக்குரியதாக உள்ளது. இந்த அரசாங்கம் அரசு அதிகாரிகளை மலினப்படுத்தும் வகையில் செயற்படுகின்றது. அரசு அதிகாரிகளை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் அரசாங்கம் அரசியல் நோக்கத்துடன் செயற்படுகின்றது. இதனால் அரச நிர்வாகம் முழுமையாக பாதிக்கப்படும். அரசாங்கத்தின் குறுகிய அரசியல் நோக்கத்திற்கு பாராளுமன்றமும் தற்போது பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை சுமார் 200 பேர் வரையில் பார்வையிட்டிருந்தும் எவரும் எதனையும் அடையாளம் காட்டவில்லை என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். செம்மணி அகழ்வு பணிகள் 2ஆம் கட்டத்தின் 31வது நாள் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வு பணிக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி இதனை தெரிவித்தார். புதைகுழிகளிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரையில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. தனிமனதோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் மட்டுமே காட்சிப்படுத்தப்பட்டன. இனிவரும் காலங்களிலும் அவ்வாறான பொருட்கள் மீட்கப்பட்டால் அவற்றையும் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. செம்மணி போன்ற மனித புதைகுழிகளின் அகழ்வு பணிகளுக்கு அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைக்கும் பட்சத்தில் வேறு எந்த சர்வதேச தலையீடுகளும் அவசியப்படாதென தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிபர் முலபர் தெரிவித்துள்ளார். செம்மணி போன்ற புதைகுழிகளில் அகழ்ந்தெடுக்கப்படும் மனித எலும்புக்கூடுகளை மேலதிக ஆய்வுகளுக்கு உட்படுத்த சர்வதேச நிபுணர்களின் உதவி தேவைப்படலாம். எனினும் வேறு வகையான தலையீடுகள் அவசியமில்லை என அவர் விளக்கமளித்தார். இந்த அகழ்வு நடவடிக்கைகளில் எந்த வகையிலும் அரசாங்கம் தலையிடப் போவதில்லை என்றும் நேர்மையான விசாரணைகளுக்காக சூழ்நிலையே தற்போது நாட்டில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இவ்விசாரணைகள் விடயத்தில் சர்வதேச நிபுணத்துவம் எமக்கு தேவைப்படலாம். எலும்புக்கூடுகளை அடையாளம் காண்பதற்கு அல்லது மேலதிக நவீன தடவியல் சோதனைகளை மேற்கொள்வதற்கோ இவ்வாறு சர்வதேச உதவிகள் தேவைப்பட நேரிடும். இவ்வாறு தேவைப்பட்டால் இது குறித்து ஆலோசிக்க நாங்கள் தயார். எனினும் வேறு சர்வதேச தலையீடுகளுக்கு அவசியமில்லை என்றார் பிரதி அமைச்சர். ஆகவே இப்பணிகளுக்கு அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைக்கும் பட்சத்தில் வேறு வகையிலான தலையீடுகள் அவசியப்படாது என அவர் வலியுறுத்தினார். கடந்த 2005-2014 ஆண்டு இடைப்பட்ட காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வெளிநாட்டில் கல்வி கற்பதற்காக அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறவினர்களுக்கு மற்றும் நெருக்கமானவர்களுக்கு பல மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மொழி மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் முன்வைக்கப்பட்ட வினாக்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இவ்வாறு நிதியை பெற்றவர்கள் தொடர்பான தகவலை தாம் சபைக்கு சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்த அவர் அவர்களில் சிலரின் பெயர்களை நாடாளுமன்றத்தில்
அறிக்கையில் பகிரங்கப்படுத்தியுள்ளார். விசேடமாக 2005ஆம் ஆண்டில் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் சந்திர ராஜகருணாவினால் அவரது மகனான கர்சன சுபுன் ராஜகருணாவின் உயர்கல்விக்காக நிதியை பெற்றுள்ளார். அதேபோல 2006ஆம் ஆண்டில் கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாசேன கொடிவத்துக்கு தமது உறவினரான ஐயன் கொடிவத்துக்கு என்பவருக்கு நிதியை பெற்றுள்ளார். 2006ஆம் ஆண்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வி ராதாகிருஷ்ணன் திருமதி கே ராதாகிருஷ்ணன் என்பவருக்காக நிதியை பெற்றுக் கொடுத்துள்ளார் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் மேலும் பலரும் இவ்வாறு நிதியை பெற்றுள்ளதாகவும் அவர்களுக்காக பல மில்லியன் ரூபாய் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதே நேரம் புலமை பரிசில் பெற்று வெளிநாடுகளுக்காக கல்வி கற்பதற்கு சென்று நாடு திரும்பாதவர்கள் தொடர்பில் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் அருண கருணாதிலக்க தெரிவித்தார். இதேவேளை குறித்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வி ராதாகிருஷ்ணன் தாம் அல்லவெனவும் குறித்த காலப்பகுதியிலோ அதற்கு முன்னதாகவோ தாம் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் குறிப்பிடும் காலப்பகுதியில் தாம் பெயரில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இருந்தமையினால் அவரது பெயருக்கு பதிலாக தமது பெயர் தவறாக குறிப்பிட்டிருக்கலாம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 7 பேரில் ஒருவருக்கு புற்றுநோய் வருவதாக மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினரும் புற்றுநோய் தடுப்பு சங்க தலைவரும் மருத்துவருமான பேராசிரியர் கருணாகரன் தெரிவித்துள்ளார். இது ஒரு சமூக பிரச்சனையாக வளர்ந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மட்டக்களப்பு மத்திய பேருந்து நிலையத்தில் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு வாய் புற்றுநோய் கண்டறியும் மருத்துவ முகாம் ஒன்று நடைபெற்றது. இந்த முகாம் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் முரளிதீஸ்வரன் தலைமையில் நேற்று நடந்தது. இதில் கலந்து கொண்ட வைத்தியர் கருணாகரன் இந்த தகவலை வெளியிட்டார். அவர் மேலும் கூறுகையில், மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வாகன சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் வெற்றிலை, பாக்கு, புகையிலை மற்றும் புகைத்தல் போன்ற பழக்கங்களுக்கு அதிகமாக அடிமையாகியுள்ளனர். இந்த பழக்கங்கள் வாய் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். எனவே முதற்கட்டமாக இவர்களுக்கு பரிசோதனை செய்து புற்றுநோய் இருந்தால் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து இந்த பழக்கங்களால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் புற்றுநோயை தடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார். வெற்றிலை, பாக்கு, புகையிலை போன்றவற்றை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் வாய் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது அவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிடும் என்பதால் ஒவ்வொருவரும் அந்த அபாயத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ககவத்தை பலன் சூரியகம பகுதியில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 8 பேர் பெல்மட்டுள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அங்கு நடந்த அடையாள அனுபவத்தில் சரணடைந்த 2 சந்தேக நபர்களையும் இறந்தவரின் உறவினர்கள் அடையாளம் காட்டினர். கடந்த ஜூன் 30 அன்று சுரஞ்சன் என்ற 22 வயது இளைஞர் போலீஸ் குழுக்களால் கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் மொத்தம் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் சரணடைந்த 2 பேர் இன்று அடையாள அணுவகுப்பில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அவர்கள் இருவரும் 7வது மற்றும் 8வது பிரதிவாதிகள் ஆவர். 9வது பிரதிவாதி விரைவில் அடையாள அணிவகுப்பில் கலந்து கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 8 சந்தேக நபர்களை ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க பெல்மடுள்ள நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் நீதிமன்ற வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அடுத்து சர்வதேச செய்திகள். வட இந்திய மாநிலமான உத்தராகண்டில் ஏற்பட்ட கனமழை மற்றும் திடீர் வெள்ளத்தில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட தாராளி கிராமத்திற்கு ராணுவம் மற்றும் துணை ராணுவ படைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஒரு படை முகாமில் இருந்து 9 ராணுவ வீரர்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. முதற்கட்ட தகவலின்படி இந்த வெள்ளத்தில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் 50க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பிரான்சின் கடற்கரைகளில் இருந்து சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்து வரும் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து மீண்டும் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முறையால் பிரிட்டனுக்கு கடல் வழியாக சட்டவிரோதமாக நுழைபவர்கள் கைது செய்யப்படும் நிலைமை எழுந்துள்ளது. கடந்த மாதம் பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் பிரிட்டனுக்கு மேற்கொண்ட அரசுமுறை பயணத்தின் போது எட்டப்பட்ட 1 in 1 out ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக பிரிட்டன் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஆட்கடத்தல் வலையமைப்புகளால் மேற்கொள்ளப்படும் ஆபத்தான படகு பயணங்களை தடுப்பதே இந்த நடைமுறையின் நோக்கம். சிறிய படகுகள் மூலம் பிரிட்டனை சென்றடைந்தவர்களின்
ஜான்சனின் புகலிட கோரிக்கைகள் உடனடியாகவே நிராகரிக்கப்படும். இதற்கு பதிலாக சிறப்பு நடவடிக்கையில் இணையம் மூலம் விண்ணப்பிப்பவர்களை பிரிட்டன் ஏற்றுக்கொள்ளும். இந்த நடவடிக்கையில் கடத்தல்காரர்களால் குறிவிக்கப்பட்ட தேசிய இனங்களுக்கும் பிரிட்டனுடன் தொடர்பு கொண்டவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என இரு அரசாங்கங்களும் குறிப்பிட்டுள்ளன. பிரிட்டனுக்கு கடல் வழியாக சட்டவிரோதமாக நுழைபவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்படும் நிலைமை எழுந்துள்ளதால் சட்டவிரோதமாக பிரிட்டனுக்குள் நுழைபவர்களை பிரான்சுக்கு திரும்பி அனுப்ப முடியாது என்ற கருத்து முடிவுக்கு வருவதாக பிரிட்டன் உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.